நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 221 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 222 கேட்போம். பகுதி 222. ஸ்ரீ சக்கரம் விளக்கம் தருக. ஸ்ரீ சக்கரம் லலிதா தேவியின் இல்லம். ஸ்ரீ சக்கரத்தில் 4 மேல் நோக்கிய கோணங்கள் சிவ சக்கரங்கள், கீழ் நோக்கி 5 சக்கரங்கள் சக்தி சக்கரங்கள். இந்த 9 முக்கோணங்களும் இடைவெட்டி மொத்தம் 44 முக்கோணங்களை உண்டாக்கும். இது நடுவிலுள்ள பிந்து சக்கரத்தினையும் சேர்த்து கூட்டிய எண்ணிக்கையாகும். 9 முக்கோணங்களில் 8 மட்டும் கணக்கெடுத்தால் மிகுதி உள்ள ஒரு முக்கோணம் நிலையானதாக அசைவற்று இருக்கும். சிவனுடைய அசைவற்ற நிலையை இது குறிக்கிறது. இயக்கம் என்பது சக்தியின் தன்மை. ஸ்ரீ சக்கரம் பிரபஞ்ச சக்கரமாகும். ஸ்ரீ சக்கரம் குண்டலினி பயணிக்கும் 9 சக்கரங்களுடன் தொடர்புடையது. ஸ்ரீ சக்கரத்தை மனித உடலுடனும் ஒப்பிடலாம். மேல் சக்கரங்கள் நாபிக்கு மேல் உள்ள பகுதிகளையும் கீழ் சக்கரங்கள் நாபிக்கு கீழ் உள்ள பகுதிகளையும் குறிக்கிறது. சக்தி கோணம் பருப்பொருள்களான தோல், இரத்தம், மூளை, சதை, எலும்பு போன்றவற்றையும், சிவகோணம் சூஷ்ம பொருள்களான ஆன்மா, தேஜஸ், விந்தினை குறிக்கிறது. வாமா. சக்தி கோணங்கள் 5 பஞ்சபூதங்களாகவும் சிவகோணங்கள் 4 அந்த கரணங்கள் எனப்படும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவற்றை குறிக்கிறது. பிந்து என்பது கீழ்நோக்கி உள்ளே காணப்படும் புள்ளியாகும். இது ஒரு சிறிய விதை போன்றது. விதையிலிருந்து மரம் வருவது போல இப்பிந்துவை சூழ்ந்து ஆனந்தம் உருவாகிறது. இதனாலேயே ஸ்ரீ சக்கரம் சர்வானந்தமய சக்கரம் எனப்படுகிறது. ஸ்ரீ சக்கரத்தில் சிவனும் சக்தியும் இணைந்துள்ளார்கள். ஸ்ரீ சக்கரத்தினை வணங்கும் செயல் முறையினை நவாவரண பூஜை என்பார்கள். நவ என்றால் 9, ஆவரணம் என்றால் சுற்றுக்கள் என பொருள்படும். இப்பிந்துவினை அடைய பல தேவதைகளை பூஜிக்க வேண்டும். முதல் ஆவரணத்தில் 28 தேவதைகள், 2வது ஆவரணத்தில் 16 தேவதைகள், 3வது 8, 4வது 14, 5வது 10, 6வது 10, 7வது 8 தேவதைகளும், 8வது ஆவரணத்தில் 15 தேவிகளும், 4 ஆயுதங்களும், 9வது நடு முக்கோணத்தில் 5 தேவதைகளும், ஒவ்வொரு பக்கமாக 15 பிந்து ஸ்தானத்தில் லலிதாம்பிகை வணங்கப்படுவார். ஸ்ரீ சக்கரமும் மகாமேருவும் ஒன்றே. மகா என்றால் பெரிய என்று பொருள். மேரு என்றால் மலை. ஸ்ரீ சக்கரத்தை பூஜிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் குருவியின் பரம்பரை வழியில் உபதேசம் பெற்று ஒவ்வொன்றையும் நன்கு கவனித்து வழிபட வேண்டும். குரு முன்னிலையில் பூஜைகள் செய்து அவருடைய அனுமதியை பெற்று தனிமையில் பூஜையை செய்ய வேண்டும். இது நமது முன்னோர் மரபாகும். எனவே பகுதி 222 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த